அனைவருக்கும் வணக்கம். பல நாட்களுக்கு பிறகு முகநூல் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்களிடத்தில் நான் எதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சிறு குழப்பங்களை பற்றி என் மனதில் இருக்கிற கருத்துக்களை பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்களிடத்திலே இருந்து அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கருத்துக்களை எல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்து உங்களிடத்திலே நான் இன்றைக்கு சொல்ல இருக்கிறேன். அதிமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு இப்போது புரட்சி தமிழன் ஐயா எடப்பாடியார் அவர்கள். புரட்சி தலைவருக்கு எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கிறது. அதேபோல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கிறது. அதையெல்லாம் கடந்துதான் இந்த இயக்கத்தை, இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை பாதுகாத்து இன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக வளர்த்து விட்டிருக்கிறார்கள். அந்த பணியை ஐயா எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் நாம் புரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பிரிந்து நிற்பவர்கள் எதற்காக பிரிந்திருக்கிறார்கள், ஏன் பிரிந்திருக்கிறார்கள், அவர்களை கட்சி விட்டு எதனால் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலும் எத்தனையோ பேரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள், சேர்த்தும் இருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறு. ஆனால் அவர்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்யவில்லை. கட்சி தொடங்கி 70 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. இந்த 70 ஆண்டுகளில் யாரும் செய்ய முடியாத துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எப்படி கட்சியில் சேர்க்க முடியும்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எத்தனையோ பேரை கட்சி விட்டு நீக்கியிருக்கிறார்கள். எஸ்டி சோமசுந்தரம், சபாநாயகர் காளிமுத்து, ஆர்.எம். வீரப்பன் உள்ளிட்ட எத்தனையோ தலைவர்களை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன காரணத்திற்காக நீக்கினார்கள் என்று சொன்னால், ஊழல் பட்டியலை தங்கள் தலைவர் மீது சுமத்தியிருக்கிறார்கள். அதேபோல் போட்டியாக தனி அணியாய் உருவாக்கியிருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக அவர்களெல்லாம் கட்சியை விட்டு அந்த தலைவர்கள் நீக்கினார்கள். இப்போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஜனநாயகத்தில் போட்டி என்பது ஒரு வழிமுறை. ஆனால் அதை மட்டும் பின்பற்றாமல் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு சென்று அலுவலகத்தை உடைப்பது, கதவை உடைப்பது, பொருட்களை எல்லாம் எடுத்து சேதப்படுத்துவது, அடித்துடைப்பது, அங்கே இருந்த டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் தீயிட்டு கொளுத்துவது என்பன போன்ற
ரவுடிசத்தை அரங்கேற்றியது. இது யாராலும் பொறுத்து கொள்ள முடியாது, சாதாரண மக்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வு. இது வன்முறை. இப்படிப்பட்ட ஒரு வன்முறையை நிகழ்த்தியவரை ஏதோ ஒரு மூன்றாவது நபர் இதை செய்யவில்லை, ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இப்படி செய்கிறார் என்று சொன்னால் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது அம்மா அவர்கள் வாழ்ந்த கோட்டை அல்லவா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி ஜானகி அம்மையார் அவர்கள் தானமாக கொடுத்த அந்த இடம் அல்லவா? அது தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு கோயிலை போன்றதல்லவா? அங்கு சென்று அதை உடைக்க வேண்டும், அராஜகத்தில் ஈடுபட வேண்டும் என்று உங்களுக்கு அந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது? ஜனநாயக வழிமுறையை பின்பற்றுங்கள். எடப்பாடியார் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி தான் ஒற்றை தலைமை என்பதை நிரூபித்தார். இது ஜனநாயகத்தினுடைய வழிமுறை. ஜனநாயக வழிமுறையைத்தான் அவர் பின்பற்றினாரே தவிர அதற்கு எதிராக ஒரு செயலையும் செய்யவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட நபரை நீக்கியது என்னை பொறுத்தவரையிலே, எங்களை போன்ற சாமானிய மக்களை பொறுத்தவரையிலே சரிதான் என்று நாங்கள் கருதுகிறோம். அதேபோல் டிடிவி தினகரன் அவர் இப்போது தனி கட்சியை ஆரம்பித்து விட்டார். அவருடைய எண்ணம் எடப்பாடியை எதிர்ப்பது தான். ஸ்டாலின் இரண்டாவது, முதலிலே அவருக்கு எதிரி எடப்பாடியார் தான். யாரை எதிர்த்து கட்சியை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் எடப்பாடி எதிர்த்து. திமுகவை எதிர்த்து அவர் கட்சி ஆரம்பிக்கவில்லை. அதனால் அவர் அப்படித்தான் செய்வார். ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மாவால் முதலமைச்சராக அறிமுகப்படுத்திய பன்னீர்செல்வம் அவர்கள் செய்த செயல் ஒரு பாமரனும் செய்ய முடியாத செயல், ஒரு பாமரனும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அதனை தொடர்ந்து பல துரோகங்களை அதிமுகவிற்கும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களுக்கும் செய்து கொண்டே இருந்தால் எப்படி இயக்கத்தில் சேர்த்து கொள்வது? ஒரு காலகட்டத்தில் நீக்குவது என்பது எல்லா காலங்களிலும் நடந்திருக்கிறது, எல்லா தலைவர்களும் செய்ததுதான். ஆனால் சேர்ப்பதற்குண்டான காரணங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று சொல்வது மிகப்பெரிய அபத்தமான சொல். ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகமும் பலரை நீக்கியிருக்கிறது, சிலரை சேர்த்திருக்கிறது. ஆனால் அந்த இயக்கம் வெற்றி பெறவில்லையா? எல்லா இயக்கங்களுக்கும் சோதனையான காலகட்டங்கள் வருவது உண்டு. அதை தாண்டி வெல்வதுதான் இயக்கம். மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான மனநிலை. அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக இன்றைக்கு எடப்பாடியார் கையில் இருக்கிறது. அவர்தான் பொதுச் செயலாளர். அவர் வழியில் செல்வதுதான் சாலை சிறந்ததாக இருக்க முடியும். அதை விட்டுவிட்டு பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உள்ளுருவிகளை எல்லாம் சேர்க்க சொல்ல முடியுமா என்று சொன்னால் அது இயலாத காரியம். அவர்களை ஒருபோதும் சேர்க்க முடியாது. சேர்த்தால் இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. வெளியில் இருக்கிற எதிரிகளை சமாளித்து விடலாம், உள்ளிருக்கிற எதிரிகளை சமாளிப்பது கடினம். வெளியிருக்கிற எதிரி என்ன செய்வான் என்பதை நம்மால் யூகித்து விட முடியும். ஆனால் உள்ளிருக்கிற துரோகிகள் என்ன செய்வார்கள் என்று நம்மால் யூகிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு செயலை இவர்களை சேர்த்தால், அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தால் இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. அது தானே தன் தலையில் மண்ணை வாரி தூற்றியதாக அர்த்தம். அதைத்தான் இன்றைக்கு எடப்பாடி சொல்லுகிறார். இந்த இயக்கத்துக்கு ஆபத்து இவர்களால் தான் என்று அவர் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்.
எங்கள் மனநிலையை எடப்பாடியார் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தொண்டர்கள் பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை அவர் செய்திருக்கிறார். இதில் எந்த தவறும் கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு புரட்சித் தலைவர் எப்படி பக்கபலமாக இருந்தாரோ, பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாவலர் நெடுஞ்செழியன், சொல்லின் செல்வர் ஈ.வி.கே. சம்பத் அவர்கள் எப்படி பக்கபலமாக இருந்தார்களோ, அதேபோல கலைஞர் அவர்களுக்கு பேராசிரியர் அன்பழகன் எப்படி பக்கபலமாக இருந்தார்களோ, அதேபோல புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பல்வேறு மூத்த அமைச்சர்கள் எப்படி பக்கபலமாக இருந்தார்களோ, அதே போல பன்னீர்செல்வம் அவர்கள் ஒற்றை தலைமையை ஆதரித்து, எடப்பாடியார் ஆதரித்து அவருக்கு துணையாக நின்றிருந்தால் இன்றைக்கு இந்த இயக்கம் 100 இடங்களிலே வென்றிருக்கும். 2021 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களுக்கு பன்னீர்செல்வம் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்? சொந்த மாவட்டத்திலேயே ஒரு தொகுதி, அதுவும் இழுபறியில் வந்தவர்தான் இந்த ஓ. பன்னீர்செல்வம். அந்த மாவட்டத்தில் இருக்கிற 4 சட்டமன்ற தொகுதிகளில் 3இல் கோட்டை விட்டு அதிமுகவிற்கு தோல்வியை தேடி தந்தவர் பன்னீர்செல்வம். பிரச்சாரமும் செய்யாமல், பொருளாதாரத்தையும் கையில் எடுக்காமல், ஒரு பைசாவை செலவு செய்யாமல், எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் இவருக்கு எதை செய்ய முடியும்? தொடர்ந்து 3வது முறையாக தன்னந்தனியாக 66 சட்டமன்ற உறுப்பினர்களை இன்றைக்கு அதிமுகவிற்கு தேடி தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. கூட்டணி எல்லாம் சேர்த்து 77 சட்டமன்ற உறுப்பினர்கள். 3வது முறையாக ஒரு இயக்கம் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இது உள்ளபடியே என்னை பொறுத்தவரையிலே அது வெற்றிதான். இதுவே திமுகவாக இருந்திருந்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்து என்கிற நிலையை கூட இழந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதிமுக இன்றைக்கு 66 தொகுதிகளை வென்று, அதுவும் எடப்பாடியார் தலைமையில் எதிர்க்கட்சியாக இருக்கிறது என்று சொன்னால் இது வெற்றிதான். இதை பல பத்திரிகையாளர்களும் அரசியல் தெரிந்தவர்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக பன்னீர்செல்வம் அவர்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லுவது இந்த இயக்கத்தை மேலும் வீழ்ச்சியடை செய்வதற்காகத்தான் எடுக்கிற முயற்சி என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே இப்போது செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி தூக்குவது என்பது எடப்பாடியாருக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகளைத்தான் வெளிப்படுத்தியிருக்கிறது. எடப்பாடியார் பொதுச் செயலாளர் முதலமைச்சரானதிலிருந்தே செங்கோட்டையனுக்கு ஒரு மனக்கசப்பு இருக்கிறது. அதை அறிந்தவர்கள் அனைவருக்குமே தெரியும். ஏனென்று சொன்னால் இவர் ஒரு சீனியர். தனக்கு பின்னால் வந்தவர்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு செல்கிறார்கள் என்கிற ஆதங்கம். அதன் காரணமாகத்தான் ஒரு பொறாமை, ஒரு ஈகோ என்று சொல்வார்களே, அதை போலத்தான் இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியாரை எதிர்த்து இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்படி செய்வது உங்களுடைய வயதிற்கோ உங்களுடைய அரசியல் முதிர்வுக்கோ தகுதியான செயல் அல்ல என்பதை
நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த முடிவை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் 21 வயதில் நீங்கள் அரசியலுக்கு வந்தவர். 21 வயதில் பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியலிலே கால் பதித்தவர்கள். தொடர்ந்து இன்றைக்கு 55 ஆண்டு காலம் நீங்கள் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 55 ஆண்டு காலமாக மனம் திறக்காத திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு ஏன் மனம் திறக்க வேண்டும்? புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவியும் எத்தனையோ பேரை கட்சி விட்டு நீக்கியிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் நீங்கள் மனம் திறக்காத நீங்கள் இப்போது ஏன் மனம் திறக்க வேண்டும்? எடப்பாடியார் ஒரு சாதாரண அடித்தட்டு நிலையிலே இருந்து வந்தவர் என்பதற்காகவா? அவரை எளிதாக பின்னுக்கு தள்ளிவிடலாம் அல்லது வென்றுவிடலாம் என்கிற காரணத்திற்காகவா? அப்படி நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களே, நீங்கள் செய்வது தவறு மட்டுமல்ல, இந்த இயக்கத்திற்கு ஏற்படக்கூடிய துரோகம். அப்படி பார்த்தால் செந்தில் பாலாஜியை சேர்த்து கொள்ளலாமா? ஏவா வேலுவை சேர்த்து கொள்ளலாமா? அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் அமைச்சர்கள் இங்கிருந்து சென்றவர்கள் தானே, அவர்களெல்லாம் சேர்த்து கொள்ள முடியுமா? திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அழகிரியை திமுக சேர்த்து கொண்டதா? சேர்த்ததால் தான் வெற்றி பெற்றதா தென் மாவட்டங்களில்? அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அழகிரி அல்லவா? திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது தென் மாவட்டங்களில் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சரிவு என்று சொன்னபோது இன்றைக்கு அவர்கள் ஆட்சி கட்டில் வரவில்லையா? ஆக ஒரு காலகட்டம் என்று வந்துவிட்டால், ஒரு அசாதாரண சூழ்நிலை என்று வந்துவிட்டால் அந்தந்த இயக்கங்களுக்கு ஏற்படுவது என்பது இயல்புதான். ஆனால் அதை முறியடித்து வரவேண்டும், ஓரணியில் வரவேண்டும் என்பதுதான் மிக சிறப்பான ஒரு சிந்தனையாக இருக்க முடியும். இன்றைக்கு எடப்பாடியார் வந்துவிட்டார். அதிமுக அடுத்த கட்ட பரிணாமத்திற்கு வந்துவிட்டது. இன்றைக்கு தொண்டர்கள் எல்லாம் 2.0 என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு எடப்பாடியார் பொதுச் செயலாளர். அவருடைய சொல்லுக்கு கட்பட்டு அவருடைய பின்னால் நடப்பதை விட்டுவிட்டு இப்படி ஒரு ஈகோ பார்த்து கொண்டு எதை செய்கிறோம் என்று தெரியாமல், என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் இப்படி நடந்து கொள்வது என்பது உள்ளபடியே வருத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் ஒவ்வொருவராக நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டால் இந்த இயக்கம் என்னவாகும்? ஒவ்வொரு தலைவரும் பொதுச்செயலாளர் எடுத்து கேள்வி கேட்க முடியுமா? அணியை உருவாக்க முடியுமா? அப்படி உருவாக்கினால் இந்த இயக்கம் எப்படி வெற்றி பெறும்? நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள் என்கிற சாதாரண ஒரு பொது கருத்துக்களை கூட அறியாமல் இப்படி செய்திருக்கிறீர்கள். இப்போதும் கூட காலம் கடந்து விடவில்லை. இதை இப்படியே விட்டுவிடுங்கள். இத்தோடு இப்படிப்பட்ட பிரச்சனையை விட்டுவிடுங்கள். பன்னீர்செல்வத்தையோ டிடிவி தினகரனையோ அல்லது சசிகலாவையோ அல்லது வேறு யாரையோ, கேசி பழனிசாமி, பெங்களூர் புகழேந்தி இவர்களெல்லாம் ஒருபோதும் கட்சியில் சேர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் இவர்கள் வெளியிலிருந்து கொண்டு அதிமுகவிற்கு குடைச்சல் கொடுப்பவர்கள். நாள்தோறும் விவாதங்களில் நீங்கள் பார்த்தாலே தெரிந்துவிடும். புகழேந்தியுடைய செயல்பாடுகளை பார்த்தால் ஒவ்வொரு வீடாக சென்று எடப்பாடியை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று புகழேந்தி அவர்கள் முயற்சித்து கொண்டே இருக்கிறார். முயற்சித்து கொண்டே இருக்கிறார். தேர்தல் ஆணையம் சென்றார். அதேபோல்
டெல்லியிலே வழக்கு தொடர்ந்தார், நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார், தேர்தல் ஆணையத்திலே முறையிட்டார். நாள்தோறும் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்துகிறார். யூடியூப் சேனலில் உட்கார்ந்து கொண்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். பித்தம் தலைக்கேறி விட்டது. அதனால் என்ன பேசுவது என்று புகழேந்திக்கு தெரியவில்லை. உங்களால் ஒருபோதும் இந்த அதிமுகவை ஒன்றும் செய்துவிட முடியாது, நாங்கள் இருக்கும் வரை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பொதுமக்கள், அதிமுகவினுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் எடப்பாடியாருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒற்றை முழக்கமாக இருக்க வேண்டும். செங்கோட்டையன் போன்றவருடைய கருத்தை நீங்கள் எல்லாம் மறுதலித்து, அவர் இன்றைக்கு ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார். செங்கோட்டையன் அவர்கள் முதலாக சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றபோது கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு கே ராமசாமி அவர்கள் அங்கே அதிமுகவுடைய மிக பிரபலமான மனிதர். ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கையை யார் அளித்தார்கள்? அவரை ஏறி மிதித்து அல்லவா நீங்கள் அரசியலுக்கு வந்தீர்கள். கோபிச்செட்டிப்பாளையம் திரு கே ராமசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் திரு செங்கோட்டையன் அல்லவா. அன்றைக்கு நீங்களெல்லாம் சேர்ந்து இந்த இயக்கத்திற்கு உழைத்திருந்தால் நீங்கள் இன்றைக்கு சொல்லுகிற வாதம் சரியாக இருக்கும். உங்களுக்கு வந்தால் இரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? எப்படி இருக்கிறது உங்களுடைய கருத்து? ஆகவே செங்கோட்டையன் அவர்கள் சொல்லுவது உள்நோக்கம் கொண்டது, இந்த இயக்கத்திற்கு நல்லதல்ல. ஒன்றுபட்டால்தான் நாம் ஆட்சி அமைக்க முடியும் என்று சொல்லுவது எதிரிகளுடைய வாதம். ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று சொல்வது எதிரிகளினுடைய வாதம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தன்னந்தனியாக வெற்றி பெற்றார்கள், யாரோடும் கூட்டணி வைக்காமல். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்திலே தொடர்ந்து 55 ஆண்டு காலம் பயணித்துவிட்டு இப்போது இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்வது என்பது மிகப்பெரிய கோழைத்தனம். இந்த இயக்கம் எப்படிப்பட்ட வரலாறுகளை கொண்டது என்று எல்லோரையும் விட உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அரசியலிலே 8ஆம் வகுப்பு மட்டும் படித்தாலும் அரசியலிலே மிகப்பெரிய அனுபவம் கொண்டவர் நீங்கள். ஆனால் எப்படிப்பட்ட அனுபவமாக இருந்தாலும் ஒரு ஈகோ ஒரு மனிதனை எங்கே கொண்டு நிறுத்தியிருக்கிறது என்பதற்கு நீங்கள் ஒரு அடையாளம். உங்கள் வரலாறு உங்களை கண்டிப்பாக பேசும். இறுதியாக நான் சொல்வது, சசிகலாவாக இருந்தாலும் சரி, பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த இயக்கத்தில் நீங்கள் ஒருபோதும் வர முடியாது, செங்கோட்டையனை தவிர. இதோடு அண்ணன் அவர்கள் நிறுத்தி கொண்டால் பொதுச் செயலாளர் அவர்களை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்தை ஆதரித்தால் அவர் ஏற்றுக்கொள்ள மனநிலையில்தான் இருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட நடவடிக்கை இருக்கப் போகிறது என்பது உங்களுக்குத்தான் தெரியும். ஆனால் மற்றவர்களையெல்லாம் ஒன்று சேர்ப்பது
கட்சியில் இணைப்பது என்பது இந்த இயக்கத்திற்கு, இயக்க நலனுக்கு எதிரானது. அதை பொதுச் செயலாளர் ஒருபோதும் செய்ய மாட்டார். ஆகவே அப்படிப்பட்ட கோரிக்கையை செங்கோட்டையன் அவர்கள் விட்டுவிட்டு இந்த இயக்கத்திற்காக பாடுபட வேண்டும். 100 தொகுதிகளுக்கு மேல் சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த இயக்கத்திற்காக வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், தேர்தல் வருவதற்கு இன்னும் 8 மாதம் இருக்கிற இந்த நேரத்தில், இந்த இக்கட்டான நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வது மிக வருத்தமாக இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் எடப்பாடியார் அவர்களுக்கு நாம் அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும். எதிர்வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும், அல்லது தனியாக நின்றாலும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு அனைவரும் செயல்பட வேண்டும். மக்கள் நலன் கருதி யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, இந்த நாடு செழிப்பாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு முன்னேற வேண்டும், இந்த இந்தியா வளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்துக்காக அனைவரும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.